தம்பி, இங்கே இருக்கிறதுலே நீ மட்டும்தான் பார்க்க புத்திசாலி பையனாக இருக்க. லஞ்சுக்கு வச்சிருப்பல்ல ஒரு காசு, அதை நீ என்கிட்ட கொடுத்துரு. இரா குண்டா உன்னை மிஸ்கிட்ட மாட்டி விட்றேன். நான் உன்னை கிளாஸ் முடிஞ்சோடனே பார்க்குறேன். நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளி இருக்கான்ல அவங்ககிட்ட தப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குமே என்கிட்ட வந்து இன்ட்ரோ இல்லை நண்பர்களே. சரி, ஓகே. இந்த புள்ளி யார் தெரியுமா நண்பர்களே? என்ட்ரன்ஸ்லேயே நீ பாம்பு போட்டு வர வைக்கிறான் நண்பர்களே நம்மளாவன். சரி, ஓகே நண்பர்களே, இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நம்மளோட மெயின் டாஸ்க்கு. இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இது உள்ளே போயிடுவோம். செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓடு ஓடு. ஐயோ, புள்ளி வந்துட்டான். டே புள்ளி ஒரு இவனுக்கு நம்ம ஒரு பேர் இருக்கணுமே, குண்டு மாடு தடியன். டே அதாவதுரா மிஸ்டர் குண்டு. இவனுக்கு வந்து உருண்டைன்னு பேர் இருக்கலாம். அதாவதுரா மிஸ்டர் உருண்டை. வாட் இஸ் அவனால் ஓடி கூட வரல நண்பர்களே, லேட்டாக வரான். சரி, ஓகே. டே நண்பர்களே, நம்ம அவங்ககிட்ட காசு தரமாட்டோம்னு சொன்னல நண்பர்களே. அவன் வந்து இந்த காசெல்லாம் வந்து தூக்கி வச்சிட்டான் போல், அங்கங்கே காசு கிடக்குது. அதனால தான் சொன்னேன். அது தெரியா, அது எனக்கு சரியா ஏதோ சொல்லுவோமே தான் சொன்னேன். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினச்சிங்களா? சரி, நம்ம இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அண்ணாட சைடு போயிடலாம் நண்பர்களே. ஓகே. யாரா புள்ளி? புள்ளி, உன்னை வந்து நான் அடித்து தூக்கிட்டு நண்பர்களே கையோ இதோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு காசு இதோ பாருங்க. இதை இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி ஓடிடுவோம். கையை வச்சு பிடிக்க பார்க்குறோம். டே புள்ளி, பாகுபலியில் வர அவங்க அண்ணனாடா நீ. அவன் பேரை சொன்னால் தப்பாயிடும், அதனால தான் பார்க்குறேன். சரி, ஓகே நண்பர்களே. இப்போ வந்து நம்ம எப்படி எப்படி தப்பிச்ச பார்த்தீங்களா? நண்பர்களே, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஈஸியாக இருக்கே கேமு. சரி நண்பர்களே, இப்போ வந்து ஈஸியாக இருக்குன்ற ஏதோ கஷ்டமாக ஏதாவது குத்துற போகிறானுங்க. ஓகே, இங்கே மார்க்கர் இருக்குது. ஓகே, ஏறிடுவோம். மார்க்கர் தானடா, டிசைனாக இருக்குது மார்க்கரு. மார்க்கர் தான் நண்பர்களே. சரி, ஓகே. நம்ம வந்து எகிரிடுவோம். எகிரி இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த சைடு போகணும். கீழே பள்ளம். ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு புக்கில். ஓகே, இங்கே வந்து எங்கேயும் கையை இதோ பாருங்க நண்பர்களே, கண்ணை வச்சு பார்த்துன்னுக்குறான் பார்த்தீங்களா இவன். சரி நண்பர்களே, அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுன்னு விரும்புகிறேன். அது என்னான்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம சேனல் வந்து அவ்வளோவா ரீச்சே ஆக மாட்டுது. பரவாயில்ல, ரீச் ஆகலைன்னா பரவாயில்ல. எனக்கு நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, நம்ம சேனலை பார்க்குறீங்க, நிறைய லைக்லாம் போடுறீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்களே, அதே மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வற்புறுத்தலை. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கு மேலே என்கிட்ட கேட்க வேறு ஒன்றும் இல்லை. மிச்சதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இனிமேல்ட்டு புள்ளி, டயர்டே ஆக மாட்டியாடா நீ? டயர்டா? எனக்கா? அவ்வளோ பெரிய தொப்பெல்லாம் எனக்கு இருந்தால் நான் அந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன் நண்பர்களே. அவன் ஓடிலாம் வரான் நண்பர்களே அவன். சரி, அவள் தான் போய் நின்ட்டான் அவன். டேய் தம்பி, அவன் செத்துட்டான்டா. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கே ஐயோ சாவடிக்கிறானுங்களே. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இங்கேருந்து அப்படி போயிட்டு அவ்வளோதான். இப்படி வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே. டேய் என்னடா அசிங்கப்படுத்துறீங்க? சரி, ஓகே நண்பர்களே, அப்படியே தாவுவோம். அழுதுண்டா போடா தம்பி, பொறுமையாக போடா தம்பி, யாருக்கும் எந்த அவசரமும் இல்லைடா. நீ கடன்னு போனேன்னு வைய, நம்ம வந்து கீழே வந்து செத்துடுறோம். இதெல்லாம் அநியாயம்டா, அநியாயம்டா. வாய் கூட வர மாட்டேதுடா, அநியாயம்டா இதெல்லாம். வாட் இஸ் த ப்ராப்ளம்டா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து தப்பிச்சிடலாம். இருங்க. அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. டேய், நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன்? எத்தனை தடவை சாவடிப்பீங்க நண்பர்களே? நான் வந்து பிசியில் தான் விளாட்லான்னு நினச்சேன். மொபைல்லையே இவ்வளோ கஷ்டமாகுது. அப்புறம் எங்கேருந்து நண்பர்களே, முதல்ல ஒரு சொந்தமாக ஒரு பிசி வாங்கணும் நண்பர்களே, அப்போ தான் ஃப்ரீயாக வந்து விளையாட முடியும். ஓகே, இப்போ வந்து இப்படி போயிடுவோம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த சைடு வந்துட்டு ஐயோ கீழே க்ரில்லு வைக்கிறானுங்க. இது என்னடா பவுன்ஸ் ஆகினுக்குது நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா? பிடிச்சிடா தம்பியா உயிரே இதில் தான்டா இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த சைடு வந்தாச்சு. உள்ளே போதே நண்பர்களே, உள்ளே போகுது. டே தம்பி விட்டுறா, போச்சுடா. என்னங்க அது இப்படி ஆகி போச்சு?
சரி இப்போ நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே ஏறி அப்படியே இங்கே ஏறி அவ்வளோதான் முடிஞ்சுது, கேம் முடிஞ்சுது, அவ்வளோதான் முடிஞ்சுது, அவ்வளோதான் செக் பாயிண்ட்டு. நண்பர்களே ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து இப்படி போயிடுவோம். அவ்வளோதான், இப்படி போய் ஆப்பா ஜஸ்ட் மிஸ். அவ்வளோதான், இங்கே வந்து இப்படி வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான், இதுவும் ஈஸியாக முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, ஈஸியாக சொல்லக்கூடாது, ஈஸின்னு சொன்னால் நம்மளை கும்பலில் ஷார்ட் போடுறானுங்க அவனுங்க. ஓகே, நம்மளை வந்து இப்படி ஏறி அவ்வளோதான், இங்கேருந்து இப்படி ஏறி அப்புறம் இங்கேருந்து அவ்வளோ போதே நண்பர்களை யாரும் இன்வைட் பண்ணாங்கன்னு என்ன கேமுன்னு பார்த்தேன், அது வந்து உள்ளே போயிடுச்சு. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா இப்படி வந்தாச்சு. டேய் யாரா நீ மூக்கு ஐயா வெக்கமா இல்லை என்னடா பண்ணுறேன் அந்த கண்ணாடி தொட்டியில் நண்பர்களே? என்ன பண்ணுகிறான் பாருங்க நண்பர்களே அவன். சரி ஓகே நண்பர்களே, இப்படி வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஈஸி ஈஸி இல்லை, கஷ்டம், வெரி கஷ்டம், வெரி இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது. நண்பர்களே எங்கே பார்த்தீங்களா புக்கு? டேய் இந்த புள்ளிக்காக நான் இங்கேருந்து தப்பிக்கணுமாடா? இல்லை எனக்கு புரியல. அவனை வந்து மிஸ்ஸுக்கிட்ட நெருப்பில் சேர்த்துட்டேன். சரி ஓகே, அவனை வந்து மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டோன்னு வைங்களேன், அவனை வந்து ஸ்கூல்லேருந்து மறுபடியும் சேர்த்துட்டேன். டிசி குத்த அனுப்ப போகிறாங்க, அதுக்கு வந்து என்னை வந்து பலியாடாக்குறீங்களா? நண்பர்களை இங்கேருந்து டேரெக்டாக குச்சிடலாம், ஆனால் முடிய மாட்டுதே. சரி ஓகே, இங்கேருந்து அவ்வளோதான் குச். நண்பர்களே இது செம்ம ஃப்ளூக்கு நண்பர்களே, இது சரியான ஃப்ளூக்கு. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு பண்ணோம். அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படியே போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இந்த லாவா தான் நண்பர்களே கஷ்டமாக இருக்குது, மிச்சம் எல்லாமே ஈஸி தான் நண்பர்களே. லாவா தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, சேர்த்துட்டேன். அதான் டைம் முடிஞ்சு நண்பர்களே. சாவஸ்ட்டு என்னை வெறுப்பேற்றுறானுங்க நண்பர்களே இவனுங்க. சரி ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போயிடுவோம். கடைசியில் அந்த புள்ளி ஃபைட்டு தான், புள்ளி அந்த மூக்கிலே சுட போகிறேன் நான். நிஜமா சீரியஸ்லி ஐ எம் வெரி ஆங்க்ரி. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி போயிட்டு என்னடா பென்சிலில் மிஷின்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க, முதல்ல இங்கே எப்படா வந்தது இதெல்லாம்? நண்பர்களே இவனுங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அப்புறமா இது வந்து ஒரு பொம்மை கேமு அப்படின்லாம் சொல்ல வைக்கிறாங்க. எதுக்கு? நான் வந்து ஒரு பிக் ரோப்ளாக்ஸ் ஃபேன். என்னடா இங்கே இடமே இல்லை, ஒரு வேளை கண்ணாடி கிளாஸாக இருக்குமோ? குதிச்சு பார்ப்போமா? ட்ரோலாக இருக்க போகுது நண்பர்களே. இருங்க, கண்ணாடி கிளாஸா நண்பர்? இதோ பார்த்தீங்களா ஒருத்தன் வரான் நண்பர்களே. நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பா டேய் இப்போதுடா செத்தேன். சரி ஓகே நண்பர்களே, வரும்போது எவ்வளோ ஸ்லோவாக வந்தான், இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா இவன்? போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. சரி விடுங்க நண்பர்களே, அப்புறமா எதனா வந்து அவன் எங்கன்னா மாட்டி விட்ற போகிறான், இவனை திட்ட மாட்டேன் நான். சரி ஓகே, இங்கே லேசர்லாம் இருக்கே, இல்லை வேகமாக விடுவேன் நண்பர்களே. இது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. இது வந்து ரொம்ப 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 ஒரு பிரில்லியன்ட் மைண்டால் மட்டும்தான் முடிக்க முடியும், அவனால் கூட ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. அவ்வளோதான் முடிக்க போகிறேன், முடிச்சிட்டேன். நான் சொன்னேன்னா எங்கன்னா பட்டன் இருக்குது, அழுத்தி பார்ப்போம். இல்லை நண்பர்களே, ஏதோ அங்கே வச்சுக்கிறானுங்க பட்டனை. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி போய் அப்படி போய் அந்த பட்டன் அழுத்தணும். முதல்ல இவன் வந்தோடனே இந்த லேசர்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டு இப்படி போயிட்டு அவன் மறுபடியும் அங்கே போய் நின்ட்டானா, நம்மளும் நின்றுட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. தம்பி இருறா பொறுமையாக குதிரா, பொறுமையாக அந்த சைடு போகணும். இப்போ பொறுமையாக வந்து இந்த சைடு போகணும். இப்போ பொறுமையாக அங்கே போயிட்டு பொறுமையாக இந்த கேமை முடிச்சிடலாம் நண்பர்களே. எக்ஸிட்டுன்னு நானுங்களே, எங்கடா எக்ஸிட்டு அப்படின்னு நான் கேட்டேன். அவனுங்க வந்து எக்ஸிட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரா இவன்? புள்ளி நண்பர்களே, பட்டன் அழுத்தணும் புள்ளி. டேய் போடா, டேய் தம்பி வேலை இருந்தால் போய் பாடுறா போடா. என்னடா வயசாகுது உனக்கு? அண்ணனை துரத்துற? நீ புள்ளின்னு வச்சா பெரிய ஆளாடா நீ. ஹெச்எம் சார்கிட்ட மாட்டி விட்றேன் இருறா உன்னை. நீ என்ன தைரியம் இருக்கணும் நண்பர்களே. இவன் வந்து அது டே நண்பர்களே, நம்மள ஒரு ரூட் எடுக்க பிளான் போடுறான் நண்பர்களே இவன். சரி ஓகே, வாடா தம்பி வாடா. என்ன வட சென்னை ராஜன் தெரியுமா? தெரியாதா? தெரியும்னா தெரியும்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அது ஏன் மூஞ்ச அப்படி வச்சுக்கிற? வா என் பின்னாடி வா நண்பர்களே. நான் ஏன் அவனை கூப்பிட்டுனுக்கிறேன்னா, அவன் திடீர்னு நம்மளை வந்து லாக் பண்ணி நம்மளை அடிச்சிருவான். அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயன்றதுனால நான் வந்து இப்படி வந்துட்டு அடாய் தம்பி என்னடா அண்ணன் அசிங்கப்படுத்துறீங்க. அவன் தொப்பை உள்ளே வராது நண்பர்களே, கவலை வேணாம். சரி ஓகே, இப்போ என்னடா இது
நண்பர்களே பொறுமையாக போவோம் நினச்சா வேகமாக போகுது நண்பர்களே இது. சரி ஓகே போவோம் நண்பர்களே. ஈஸியாக இருக்க நண்பர்களே இது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே டேய் தம்பி அண்ணன் சிரிச்சுன்னே இருப்பேன்டா. டேய் தம்பி போடா. ஐயோ நண்பர்களே சாவச்சிட்டானுங்க நண்பர்களே. சரி ஓகே கஷ்டமாக இருக்குன்னா இவனுங்க வந்து விட்ருவானுங்கன்னு நினச்சேன். வேலைக்கு அவ்வளோ போலியே. சரி ஓகே நண்பர்களே இப்படி போவோம் அவ்வளோதான். இங்கே ஜம்ப்பு நண்பர்களே கடைசி ஜஸ்ட் மிஸ். இங்கே கொஞ்சம் ஆடாக இருந்தது நண்பர்களே. சரி ஓகே போயிடுவோம் அவ்வளோதான். இப்படி போய் அப்படியே போய் கத்த முடியலடா சீக்கிரம் போடா. ஓகே நண்பர்களே இவன் வந்து வேகமாகலாம் போக மாட்டான் போல். இவனுக்கு வந்து மூட்டு வலி போல். சரி ஓகே இப்போ வந்து இப்படி போய் இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அப்புறம் இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு முடிக்க போகிறேன். போடா இன்னும் இருக்குதா? என்னடா நீங்கள் முடிக்க போகிறேன்னு ஆசையாக சிரிச்சு ஜாலியாக இருந்தேன்டா. இது போயிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களேடா. ஓகே நண்பர்களே முடிச்சிட்டோம் நண்பர்களே இந்த லெவலை. ஓகே இங்கே வந்து பாலை உருட்டி விளாண்டுக்கிறானுங்க. டேய் என்னை பார்த்தா நான் உங்களுக்கு காமெடி பீஸ் அதுதா பாலை உருட்டி விளாட்றீங்க நீங்கள். ஓகே நண்பர்களே இந்த சைடு வந்தாச்சு. இப்போ இங்கே என்னடா எதுவுமே இல்லை நண்பர்களே எதுவுமே இல்லை. ஓகே கடைசி லெவலா நண்பர்களே? கடைசி லெவல் வந்துட்டேன். ஓகே இந்த புள்ளியை வந்து இனிமேல்ட்டு யார்கிட்டேருந்தும் இவனை காசு வாங்கக்கூடாதுன்னு பண்ணோம். ஸ்டோரி சொல்கிறேன் நண்பர்களே. நான் வந்து ஒரு சின்ன பையனாக இருந்தேன். நான் அப்போது எவ்வளோ பெரிய சின்ன பையன் எனக்கே தெரியாது. எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு புள்ளி இருப்பான். அவன் வந்து என்னை வந்து ரொம்ப கலாச்சிட்டே இருப்பான். அவன் வந்து எனக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு ஒன்று வச்சு என் தொப்பையை குறைச்சிட்டான் அப்படின்றான். வச்சு அவன் என்னை மண்ணில் தள்ளி விட்டு சிரித்தான். வெக்கமா இல்ல? சின்ன பையனை அடிச்சுட்டு சிரிக்கிறான் பாருங்களேன். டே தம்பி அவன் சின்ன பையன்டா. சோகே நண்பர்களே இவன் வந்து அந்த புள்ளி மேலே வந்து அவனை போயிட்டு அடித்து நீ துவம்சம் பண்ணணுன்ட்டு அவன் வந்து ட்ரைனிங் எடுத்தான் நண்பர்களே. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டானான். தம்பி அவன் உனக்கு ஆரஞ்சு குத்து அமைச்சிருவான்டா. நான் தான் சொல்ல முடியும், அவன் சொல்ல மாட்டான். சரி ஓகே அவன் வந்து ஐயோ நண்பர்களே சேம் கிக்கு விட்டையே நான் தான்டா புள்ளி இனிமேல் இந்த ஸ்கூலுக்கே நான் தான் அப்படின்றான் நண்பர்களே. இவன் ஸ்கூலுக்கு நீனா அவ்வளோ பெரிய ஆளாடா நீ. இப்போ வாடா நண்பர்களே என்கிட்ட இப்போ சண்டைக்கு வர போகிறான் இவன். டேய் தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாதுடா. நான் வந்து இரு பால் போட அட்ட. இவன் வந்து பேஸ் பால் பிளேயர் நண்பர்களே. பேஸ் பாலா இது என்ன பால் இது? வாலிபாலா நண்பர்களே? இருங்க நண்பர்களே மறந்துச்சு. அவுட்டோர் கேம்ஸ்லாம் விளையாட்டு ரொம்ப நாள் ஆகுது. பொண்டாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. இருங்க ஆமாம் இல்லை என்ன பாலு? பேஸ்கெட் பாலு. பேஸ்கெட் பாலு. சரி ஓகே பேஸ் பால் வந்து ஜப்பானில் தானே விளையாடுவாங்க. இதுக்கு தான் அதிகமாக சின்சான்னு பார்க்கக்கூடாது. சரி ஓகே நண்பர்களே இப்போ வந்து இவன் வந்து அந்த வாலிபால் எடுத்து நம்ம வாலிபாலா சரி பேஸ்கெட் பால் எடுத்து நம்ம மேலே அடிக்கிறான். இவன் அந்த பால் அவன் கையில் எப்படி தான் ரீலோட் ஆகினே இருக்குது தெரில நண்பர்களே. அதே வந்து நீங்கள் கேட்பீங்க எப்பறம் அவன் கையில் இருக்க கன் அப்போ ரீலோட் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. சரி ஓகே எப்படியா இருந்தாலும் நான் இன்னும் ஒரு புல்லட் தான் செத்துப்போ நண்பர்களே. அழுவுறா நண்பர் மம்மி நண்பர்களே ஜெயிச்சிடும் நண்பர்களே. அவன் வந்து அவங்க மம்மியை கூட்டின்னு வர போய்க்கிறான். டே தம்பி நீ மம்மியானா கூட்டினுவா இல்லைன்னா டேடியானா கூட்டினுவா. இதோ பாருங்களா சின்ன பசங்க அண்ணா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அண்ணா. நீங்கள் வந்து அந்த புள்ளிய ஸ்கூல்லேருந்து அச்சு தத்துட்டீங்க. யுவர் த ஹீரோ யுவர் த ஒண்டர்ஃபுல் ஹீரோன்னு பட்டாசுலாம் வெட்டிக்கிறானுங்க. அங்கே பாருங்கள் டான்ஸ்லாம் ஆடுறான். சரி ஓகே நண்பர்களே இந்த கேம் பிளே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க. அப்புறமா இதே மாதிரி ஃபன்னி கேம்ஸும் ஹாரர் கேம்ஸும் நிறைய கேம்ஸ் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.